வணக்கம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சென்னாத்தூன்ற ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். நேற்றே வந்துட்டோம். நேற்று மதியம் நேற்று மழை தூரிக்கிட்டு இருந்தது. ஸ்ட்ரக்சர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி நைட்டாக ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லேண்டு. இந்த லேண்டில் வந்து டைட்டன் வாட்ச் கம்பெனிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குறுங்காடாக அமைக்கிறதுக்கு டெண்டர் மாதிரி எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 4 போர்வெல் போட்டிருக்காங்க. 4 போர்வெல் ஒரு 35 லட்சம் லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பண்ணைக்குட்டை. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 போரில் இருக்கிற தண்ணியும் அதில் ஸ்டோரேஜ் பண்ணி பூராமே வந்து பார்த்திங்கன்னா மரம் வைக்க போகிறாங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குட்டை பூரா பாறையாகவே இருக்குது. இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் எல்லாமே அவங்களே எரெக்ஷன் பண்ணி கொடுக்க வராங்க. 7 HP மோட்டார், ஏசி மோட்டார் 3 பேஸு. ஒரு போரில் தண்ணி கம்மின்றதுனால 3 போர்வெல் ஒரு பண்ணைக்குட்டை, மொத்தம் 4 மோட்டாரு. சோலார் வந்து 7 HPக்கு 2 செட்டப்பு. இப்போ ஃபஸ்ட்டு செட்டப் நம்ம ஸ்ட்ரக்சர் முடிச்சிட்டோம். இப்போ பேனல் வந்து மேலே ஏற்ற போகிறோம். இது 2வது செட்டப்புக்கான ஸ்ட்ரக்சரு எல்லாம் ரெடி பண்ணணும். நமக்கு சும்மாவே பாறை வரும், எங்கே போய் வேலை செஞ்சாலும் இங்கே பாறையிலே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஒன்று உடச்சி எடுத்து தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். ஜேசிபி இருக்குது, ஒரு 10 ஜேசிபி வேலை செஞ்சிட்ருக்காங்க. இருந்தாலும் ஜேசிபியில் குழி எடுத்தோன்னா பெரிய குழியாக போய்டும். 2வது லூஸ் ஆகிடுமான்னு அந்தளவுக்கு ஸ்ட்ராங் வராது, க்யூரிங் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்துகிட்டு நம்மளே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குத்தகைக்கு எடுக்கிற மாதிரி தான் இவங்க எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எல்லா போர்வெலுமே 700 அடி தான் போட்டிருக்காங்க. 650 அடியில் மோட்டார் நிப்பாட்டுறதா பிளானு. மோட்டார் கேபிள் வயர் எல்லாமே அவங்களே கொண்டு வந்து ஃபிட் பண்ணி நமக்கு வயர் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்றான்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஃபிட் பண்ணி சோலார் சேஞ்ச் ஓவர் வச்சு கொடுத்துருவோம். இப்போ நம்ம இன்னும் அவங்க மோட்டார் எரெக்ஷன் பண்ணி கொடுக்கல. நேற்றே வந்தோம். நம்ம ஒர்க்கை பார்த்துட்ருக்கோம். முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செட்டப் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே முடிச்சிருவோம். செகண்ட் செட்டப் நாளைக்கு முடிஞ்சிடும். பேனல் வந்து பேனசோனிக் ஆங்கர் பைபிஎஸ்சிஎல் வந்து 605 வாட் பேனல் போட்டிருக்கோம். டெஸ்டிங் ஓட்டுறதுக்கு மோட்டார் இருக்கிறதுனால டெஸ்டிங் ஓட்டில் அப்படியே டைரெக்டாக ஏற்ற போகிறோம். ஏற்றிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டைம் 11 மணி ஆக போகுது. நைட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. வந்ததே நம்ம வந்து மதியம் 2 மணிக்கு தான் வந்தோம். 2 சைட்டுன்றதுனால நைட் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காங்கிரீட் ஒர்க் முடிஞ்சது 8 மணிக்கா. அப்போ வெல்டிங் ஒர்க்கு, கட்டிங் ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஓசூர் சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். சிட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அவுட்டர். அடுத்தடுத்து ஒர்க் இருக்கிறதுனால நைட் ஒர்க் நீங்கள் பண்ணிகிட்ருக்கோம். 35 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி. இது குட்டை, பெரிய குட்டை. அந்த ஜேசிபி இருக்கிற வரைக்கும் பாறை வந்துருச்சு. உள்ளே ஒரு 20 அடி ஆழத்துக்கு இப்போதைக்கு போயிருக்கு. பாறையை தொலை போட்டு உள்ளே கெமிக்கல் கொட்டி பாறையை உடைச்சி எடுக்கிறாங்க. வெடி வச்சிங்கன்னா கல் பறக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கெமிக்கல் தான். ஒயிட் கலர் இருக்கிறது பூராவே கெமிக்கல் தான் கொட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க ஜேசிபியில். ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு செட்டப்பு 16 பேனல் சீரியல் கனெக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக காங்கிரீட் பண்ணியாச்சு. வயர் வந்து பார்த்திங்கன்னா வயருக்கு பைப்புக்கு வந்து குழி எடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 650 அடி டிஸ்டன்ஸில் இருக்குது போர்வெல். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாறை அந்த மாதிரி பெருசாகிறதுனால பைப்பு வயரை சுற்றி கொண்டு போகிறாங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு 300 அடியில் வந்திருக்கோம். சுற்றி கொண்டு போகிறதுனால ரொம்ப லாங்கு. ஒரு 10 ஜேசிபி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அந்தந்த சைடில் எல்லா பக்கமும். மோட்டார் வந்து ஷார்ப்னு ஒரு பிராண்டு, கோயம்புத்தூர் பிராண்ட் போட்டிருக்காங்க. அவங்க 7 HP ஏசி 3 பேஸ் மோட்டாரு. ஹெட்டு 45 ஸ்டேஜு. 600 அடி தான், 650 அடி தான் இறக்க போகிறாங்க. இருந்தாலும் லாங் இருக்கிறதுனால ஸ்டேஜ் கூட போட்டிருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு மேக்ஸிமம் 10,000 லிட்டர் தண்ணியோட ஈல்டு நல்லா இருந்துச்சு. மேல் மட்டத்தில் இருக்குது அப்படின்னா. சப்போஸ் கீழே ஒரு 300-400 அடிக்கு போகுதுன்னா 5000, 6000 அந்த மாதிரி தான் வரும், கம்மியாகும். எஸ்கவா V1000 தான் நம்ம ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்கோம், 18 ஆம்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஓவர் வச்சுருக்கோம். இன்னும் வந்து லைன் கொடுக்கல. முன்னாடி அந்த பெரிய குட்டையில் ஒரு மோட்டார் போட்டு அது சேஞ்ச் ஓவர் பண்ணணும். மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம். மோட்டார் எரெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. கல்லெல்லாம் உடைச்சி எடுத்துகிட்டு காங்கிரீட் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. எல்லா செட்டவுமே பைபிஎஸ்சிஎல் பேனல் தான். பேனசோனிக் ஆங்கர். அடுத்த செட்டப்புக்கான ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் தான் குழி தோண்டி எடுத்துகிட்டு அடுத்த செட்டப்பு நம்ம போட போகிறோம். நாளைக்கு தான் முடிக்க முடியும் கம்ப்ளீட்டாக. முடிச்சுட்டு அந்த போர்லேயும் எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
மோட்டார் வந்து ஒரு 200 அடி இறக்கியிருக்காங்க டெஸ்டிங்காக. 1.5 இன்ச்சு டெலிவரி. நல்லா ஒரு 3 அடி தூரத்தில் போய் தண்ணி நல்லா ப்ரெஷராக விழுந்துட்டுருக்கு. 11 ஆம்ஸில் மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போது டைம் வந்து 3 மணி ஆக போகுது. வெயில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் காலையில் அந்த 11 மணி 10 மணி டைமில் இன்னும் நல்லா ப்ரெஷர் கிடைக்கும். இங்கேருந்து 2 இன்ச்சு டெலிவரியில் ஒரு 600 to 700 அடி ரேஞ்சில் போய்ட்டு நம்ம குட்டையில் ஊற்றுற மாதிரி இருக்கும் தண்ணி. மோட்டார் எரெக்ஷன் ஃபஸ்ட்டு மோட்டார், இன்னும் 2 மோட்டார் இது எரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இறக்குற மாதிரி இருக்கும். தண்ணி போரில் நல்லா ஈல்டு. இந்த போர் இது கண்டினியூவாக ஓடும் வந்து வந்துருக்கு. போடும்போது நல்லா வந்திருக்கு. பைப்புமே இறக்கலை, மீதி இருக்க 400 அடிக்கு இறக்கிடக்கூடாது. ஒரே லெவலில் ஊற்றிக்கிட்டு இருக்கு தண்ணி. ஷார்ப் பிராண்டு மோட்டாரு, கோயம்புத்தூர் பிராண்டு. பைப் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் பிராண்ட் போட்டிருக்காங்க. வயர் எல்லாமே அவங்களே கொடுத்தது தான் கம்ப்ளீட்டாகவே. ஒரே லெவலில் நல்லாவே வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. இன்னும் பக்கத்தில் இருந்தால் இன்னும் ப்ரெஷர் எதிர்பார்த்துருக்கலாம். லாங் 600 அடிக்கு மேலே இருக்கிறதுனால மீடியமான ப்ரெஷர் வந்துட்டுருக்கு. ஓகே, எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரீக்குவென்சி வந்து 43 போயிட்டுருக்கு. ஆர்ம்ஸ் ரேட்டிங் 11.35 இந்த ரேஞ்சு போய்ட்டுருக்கு. இன்னும் லைன் வந்து ப்ராப்பராக கொடுக்கல. ஏன்னா டெஸ்டிங் வெயில் போய்டுன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக ஒரு மோட்டார் மட்டும் இறக்கி டைரக்ட் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் ஓவர் கொடுக்கல. மோட்டார் பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. 11.3 குறையாமல் ஓடிட்டுருக்கு. பக்கம் இருந்தால் பரவாயில்ல. கேபிள் லென்த்து 1200 அடி கேபிள், 1500 அடி கேபிள் லென்த்து மொத்தமே. மேலே ஒரு 700, உள்ள ஒரு 800 அடி அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போய்ட்டுருக்கு. ஓகே, எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.